Hi students, இன்னைக்கு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் இருக்கு இல்லையா யூஜி நீட் யூஜி 2024 இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 அன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில். ஓகேங்களா, என்டிஏ எக்ஸாமுடைய அவங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து நீட் எக்ஸாம் வந்து இந்த வருஷம் 2024 எக்ஸாம் வந்து May 5, 2024 சண்டே நடக்கும் என்று போட்டுக்கிறாங்க அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில். ஓகேங்களா, அதே மாதிரி ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 9 February 2024 to 9th March 2024 வரை அப் டு 5 PM போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீஸ் த்ரூ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ வந்து 9th March 2024 11 PM வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, 11:50 PM சாரி. ஓகேங்களா, அதாவது நெக்ஸ்ட் வந்து கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் வந்து அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபீஸ் வந்து கேண்டிடேட் மாறுபடும். அதாவது ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட் ப்ளஸ் என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 1700 ரூபா இந்தியன் ருபீஸில் ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதே மாதிரி ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருப்பாங்களே அவங்களுக்கும் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 1600 ரூபா 1600. ஓகேங்களா, ஃபார் ஜென்ரல் இவிஎஸ் அண்ட் ஓபிசி என்சிஎல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அதர்ஸ் வந்து அதாவது அதர்ஸ் மீன்ஸ் எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கிற பர்சன், பிடபிள்யூடி, பிடி, தேர்ட் ஜெண்டர் அவங்களுக்கு வந்து 1000 rupees ஃபீஸ் ப்ளஸ் கீழே ஒரு நோட் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், ஜிஎஸ்டி வந்து கட்டணும். அதே மாதிரி ஃபீஸ் கட்டி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாமே அப்லோடு பண்ணி ஃபீஸ் கட்டி நீங்கள் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி வந்து அவங்க வந்து அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து அது டவுன்லோடிங் ஆஃப் அட்மிட் கார்டு ஃப்ரம் என்டிஏ வெப்சைட் வந்து இட் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் ஆன் த வெப்சைட். அது வந்து பின்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து 5th May 2024 சண்டே நடக்கும். டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 200 minutes, அதாவது 3 hours 20 minutes. எக்ஸாம் டைம் வந்து 2 PM to 5:20 PM என்று இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில். சென்டர் ஆஃப் நீட் யூஜி 2024 எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்ட்லேயே போட்டிருப்பாங்க. அந்த சென்டரில் போய் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, இதுதான் இப்போது உங்களுடைய இம்பார்ட்டண்ட் மெசேஜ், நீட்டோட 2024 இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இப்போதைக்கு. அதே மாதிரி அவங்களுடைய வெப்சைட்டும் கீழே இருக்குது, நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணலாம். டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் என்டிஏ வெப்சைட் ரிசல்ட்டும் வந்து டிக்ளேரிங் ரிசல்ட்டும் போட்டுக்கிறாங்க. எப்போ நீட் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்கன்ட்டு 14th June 2024. ஓகேங்களா, கேண்டிடேட்ஸ் வந்து நீட் 2024 யூஜிக்கு வந்து ஒன்லி ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது அதிலே வெப்சைட் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். Submission of online application form may be done by accessing the NTA website https://exams.nta.ac.in/neet. The application form in any other mode will not be accepted போட்டுக்கிறாங்க. Only one application is to be submitted by a candidate. ஓகேங்களா, அதே மாதிரி அவங்களுடைய வெப்சைட்டில் போய் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்து அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஓகேங்களா, கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் வந்து உங்களுடையது ஓன் மொபைல் நம்பர், உங்களுடைய ஓன் இமெயில் அட்ரஸ், அதாவது உங்களுடையதும் இருக்கலாம் இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸும் இருக்கலாம், அது நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். எனக்கா உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன் நீட் சம்மந்தப்பட்ட அனைத்து இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு வந்து எல்லா மெசேஜும் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அண்ட் ரெப்ளிகா ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம், ரீட் திஸ் கேர்ஃபுல்லி அண்ட் என்ஷூர் யுவர் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி
3 ஸ்டெப் இருக்குது அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரிஜிஸ்டர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட் டவுன் த சிஸ்டம் ஜென்ரேட்டட் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் நீங்களே ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் சப்மிஷன் ஆஃப் த பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் வில் பி ஜென்ரேட். ஒரு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் நம்பரும் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி செகண்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ணணும். ஓகேங்களா? அப்லோடு பண்ண பிறகு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு ஃபீஸ் சொல்லணும் இல்லையா, 1000 ரூபா, 1600 1700 அது உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அது பே பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப்பில் இங்கே இருக்குது பாருங்கள். தேர்ட் ஸ்டெப்பில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஃபஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப் யூ ஷுட் பே த ஃபீஸ். நெட் பேங்கிங் மூலமாகவும் கட்டலாம், கிரெடிட் கார்டு மூலமாகவும் கட்டலாம், டெபிட் கார்டு மூலமாகவும் கட்டலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் ஜென்ரேட் ஆகும். அது ஜென்ரேட் ஆனதான் நீங்கள் அதாவது ஆஃப்டர் இதுங்க பாருங்கள், செகண்ட் பேரால ஸ்டெப் 3ல் செகண்ட் பேரால கன்ஃபர்மேஷன் பேஜ் of the online application form will be generated only after successful payment by the candidate. நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதான் உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் ஜென்ரேட் ஆகும். இன் கேஸ் கன்ஃபர்மேஷன் பேஜ் இஸ் நாட் ஜென்ரேட்டட் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் த ஃபீஸ் பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் ஜென்ரேட் ஆகவில்லை என்றால் தென் தி கேண்டிடேட் மே ஹாவ் டு அப்ரோச் தி கன்சர்ன் பேங்க். நீங்கள் எந்த பேமெண்ட் கேட்வே வழியாக பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க்கில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அதாவது பேமெண்ட் ஆகலை, கொஞ்சம் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுங்கன்ட்டு. ஓகேங்களா? பேமெண்ட் ஆகாத பட்சத்தில் தான் இது 90% சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும், 90% கன்ஃபர்மேஷன் பேஜ் ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி சேவ் அண்ட் பிரிண்ட் அ காப்பி ஆஃப் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஆஃப் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவை டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். செகண்டு அதாவது யூ ஷுட் அப்லோட் ஸ்கேன்ட் இமேஜஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். ப்ளஸ் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப். அதுக்கப்புறம் சிக்னேச்சர், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம் இம்ப்ரெஷன். 5 ஃபிங்கரும் அவங்களுடைய அதோட இம்ப்ரெஷன் அப்லோடு பண்ணணும். சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். இது வந்து எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு கிடையாது. சப்போஸ் ஓசிஐ கேண்டிடேட் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு தான் இது. ஓசி இல்லை, ஓசிஐ. ஓகேங்களா? அவங்களுக்கு இது சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் தான். அண்டு பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட் வேர் எவர் அப்ளிகபிள். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருப்பாங்களே, அந்த பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சர்டிஃபிகேட் பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதே மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். த ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி எய்தர் இன் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட். கலர் இருந்தால் பெஸ்ட்டு. ஓகேங்களா? வித் 80% ஃபேஸ் விதவுட் மாஸ்க் விசிபிள் இன்க்ளூடிங் இயர்ஸ் அகேன்ஸ்ட் எ ஒயிட் பேக்ரவுண்ட். ஒயிட் பேக்ரவுண்டோட ஃபோட்டோ வேணும். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும். ஓகேங்களா? அதாவது கலர் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட். ஓகேங்களா? அப்புறம் ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம் இம்ப்ரெஷன் ஷுட் பி இன் ஜேபிஜி ஃபார்மேட் ஒன்லி. ஓகேவா? அதே மாதிரி சைஸும் சொல்லிக்கிறாங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி 10 KB to 200 KB கிளியர்லி லெஜிபிளாக இருக்கணும். அதே மாதிரி அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கு இல்லையா, 4 inches into 6 inches, அது வந்து 10 KB to 200 KB இருக்கணும். அதே மாதிரி தி சைஸ் ஆஃப் ஸ்கேன்டு சிக்னேச்சர் வந்து 4 KB to 30 KB இருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்கேன்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ், அதாவது அந்த கைரேகை இருக்கு இல்லையா, தம் இம்ப்ரெஷன்லாம் சேர்ந்து அது டேம்ப்ளேட்டில் கொடுத்துருப்பாங்க எப்படி வைக்கணுன்ட்டு. நான் காட்டுறேன். அது ஷுட் பி 10 KB to 200 KB. அதே மாதிரி த சைஸ் ஆஃப் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட் ஷுட் பி பிட்வீன் 50 KB to 300 KB. ஓகேங்களா? எப்படி தம் இம்ப்ரெஷன் வைக்கணுன்ட்டு கீழே அதாவது அப்பெண்டிக்ஸில் கொடுத்துக்கிறாங்க. அதுவும் நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஏஜ் லிமிட். he or she has completed 17 years of age at the time of admission. ஓகேவா?
or will complete their age on or before 31st December of the year of her admission. நீங்கள் அட்மிஷன் ஆகிற டேட்டில் நீங்கள் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இருக்க வேண்டும். அல்லது 31st டிசம்பரை அந்த நீங்கள் அட்மிஷன் ஆகிறீங்க இல்லையா அந்த வருஷத்தோட 31st டிசம்பரில் நீங்கள் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இயரில் நீங்கள் யூஜியில் மெடிக்கல் கோர்ஸ் அட்மிஷன் ஆகுறீங்க இல்லையா, அந்த வருஷத்தில் இருக்கிற டிசம்பர் 31st நீங்கள் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி இருக்க வேண்டும். ஓகேங்களா? மினிமம் ஏஜ் என்ன கொடுத்துக்கிறாங்க, அன்ரிசர்வ்டுக்கும் ஜென்ரல் இவிஎஸ்க்கும் எல்லாத்துக்கும் வந்து born on or before 31/12/2007 31/12/2007க்கு முன்னாடி பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்பர் லிமிட் கிடையாது. ஓகே, அப்பர் லிமிட் நீங்கள் எந்த ஏஜ் வேணாலும் இருக்கலாம். லோயர் லிமிட் வந்து the student should be born on or before 31/12/2007. ஓகேங்களா? இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? கேண்டிடேட் நேமு ப்ளஸ் டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃபி. நீங்கள் எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட் அங்கே போட்டிருக்கணும். நீங்கள் அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோக்காரர்கிட்ட சொன்னாவே அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி இருக்கணும். போஸ்ட் கார்டு சைஸும் இந்த மாதிரி இருக்கணும். கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப். ரீசெண்ட் ஃபோட்டோகிராஃப் இருக்குன்னு கேட்குறாங்களே, அதனால தான் டேட் கேட்குறாங்க உங்களுக்கு. உங்களுடைய பேர் ப்ளஸ் டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் இதில் போட்டு இது 10 KB to 200 KB வரைக்கும் இருக்கணும் ஜேபிஜி ஃபார்மேட்டில். ஓகேங்களா? அதே மாதிரி தம் இம்ப்ரெஷன் இப்படி இருக்கணும். 10 KB to 200 KB வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சு நீங்கள் இங்க் பேடில் வச்சு இப்படி எடுத்து நீங்கள் தம் இம்ப்ரெஷன் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சர், நீங்கள் சிக்னேச்சர் போட்டு 4 KB to 330 KB வரைக்கும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் 163 பேஜில் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ.